வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு பெரிய காட்டுல ஒரு பாம்பு ஒரு குட்டி மின்மினி பூச்சை துரத்திட்டே போச்சாங்க. அப்போ அந்த மின்மினி பூச்சி நின்னு, "ஏ பாம்பே! நீ ஏன் என்ன துரத்துற? என்ன சாப்பிட்றதால நான் உனக்கு உணவா இருக்கத்தால உன் பசி தீந்துருமான்னு?" கேட்டுதாம். அதுக்கு பாம்பு அமைதியா இருந்துதாம். அப்போ என்ன என்ன நீ துரத்துறதால உனக்கு என்ன லாபம் இருக்கு? அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்டுதாம். அதுக்கு பாம்பு எதுவுமே பேசவே இல்லையாம். கொஞ்ச நேரம் கழிச்சு, "நீ அழகா மினுக்கு மினுக்குன்னு பறக்குற. அது என் கண்ணுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு" சொல்லி அந்த பாம்பு பதில் சொல்லிச்சாங்க. அதுக்கு அந்த மின்மினி பூச்சி, "ஆமா, என்னுடைய அழகு மட்டும் தான் உன்னை கவர்ந்தது. ஆனா நான் ஒரு உயிர்ன்னு நீங்க பார்க்கலையே" அப்படின்னு சொல்லிச்சாம். இது மின்மினி பூச்சிக்கும் பாம்புக்கும் மட்டும் இல்லைங்க, மனுஷனாகிய நமக்கு கூட பொருந்துங்க. நம்ம 1000 பிரச்சனை இருக்கும், 1000 பண தேவை, 1000 குடும்ப தேவை, 1000 மன தேவையோடு தாங்க நம்ம வெளியில கிளம்பி போவோம். ஆனா அது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவளுக்கு என்ன குறை? இவனுக்கு என்ன குறை? இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்கன்னு 1000 வார்த்தைகள் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க காது குடுத்து கேட்காதீங்க. கடவுள் நம்மளுக்கு ஏன் தெரியுமாங்க 2 காது படைச்சாரு? ஒண்ணு கேட்டுட்டு இன்னொன்னத்த விட்டுருங்க. நல்ல விஷயங்களா இருந்தா இருதயத்துக்கு கொண்டு போங்க. கெட்ட விஷயங்களா இருந்தா காதுல விட்டுட்டு, நீங்க எல்லாத்தையும் கடந்து போங்க. எல்லாமே நன்மைக்குன்னு. எண்ணம் போல வாழ்க்கை அமையுங்க. எல்லாமே நன்மைக்கே.